நார்மலாக யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ஸ்க்ரூ ட்ரைவர். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இது ரீசார்ஜபிள் டைப் இல்லை. நம்ம தான் பேட்டரி வாங்கி போடணும். அதுவும் நார்மல் பேட்டரிலாம் போடக்கூடாது. ஆல்கைல் பேட்டரி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை பேட்டரி வாங்கி போட முடியல என்னால். ஸோ அதனால் இது வந்து எலக்ட்ரிக்கலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு பிஎம்எஸ் எடுத்திருக்கேன், ஒரு சார்ஜிங் சாக்கெட், ரெண்டு லித்தியம் பேட்டரி, 2200 mAh பேட்டரி 2 எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம 2 எடுத்துருக்கோம் பேட்டரி. ஸோ மேனேஜ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிஎம்எஸ் 2S பிஎம்எஸ் ஒன்று, அப்புறம் அது ஒரு நம்ம இங்கே 5 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா இன்புட்டில், இது இங்கே வந்து 7.5 வோல்ட் வரும். ஸோ பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இதுமாரி இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம இதை ட்ரிபிள் ஏ பேட்டரி போகிறத நம்ம வந்து சார்ஜரை மாற்ற போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் எது ப்ளஸ்ஸு மைனஸ் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இல்லைனா மோட்டர் ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இது ப்ளஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இது 2 லித்தியம் பேட்டரியும் வைக்கணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாரி இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் பேட்டரி சமமாக உட்காரும். 2 hours later. பேட்டரி செட் ஆகுதான்னு பார்த்துப்போம். ஓகே, பக்காவாக ஃபிட் ஆகுது. இப்போ 2 கட் பண்ணி எடுக்க வேண்டியது எக்ஸ்ட்ரா ஆகிறத. ரெண்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து இது ப்ளஸ், இது மைனஸ் சேல்ட்டிங் வடித்து நம்ம ஒயர் எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது இந்த இதில் சேல்ட்டிங் பண்ணி 2 ஒயர் எடுக்கணும். ஸோ அது 2 ஒயர் எடுத்துக்கினேன். 2 ஒயர் இருக்குது. ஆனால் இது வந்து இப்படி சேல்ட்டிங் பண்ணால் நிற்காது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணணும். ஸோ கிரைண்டிங் பண்ணிட்டு வரேன். கிரைண்டிங் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வேலை முடிஞ்சது. சேல்ட்டிங் வச்சு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பேட்டரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ஃபஸ்ட்டு பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். $6.8 வோல்ட். 6.8 வோல்ட். ஓகே, பட் நல்லா தான் இருக்குது. இப்படியே வச்சு க்ளூ ஊற்றி நம்ம எடுத்துப்போம். இவ்வளோ ஊற்றி எடுத்தாச்சு. ஸோ இது 2 சைடும் கொஞ்சம் லைட்டாக கிரைண்டிங் பண்ணிட்டு நம்ம பிஎம்எஸ் செட் பண்ணிடலாம். ஒரு சின்ன காப்பர் ஒயர் எடுத்துருக்கேன், சேல்ட்ரி மட்டும். ஓகே, எக்ஸஸ் அதை கட் பண்ணிடலாம். One hour later. இப்போ ஒரு வழியாக பேட்டரி பிஎம்எஸோட கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சார்ஜிங் சாக்கெட் சரி பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம இதை கனெக்ட் பண்ணோம், இங்கே வைக்க போகிறோம். பார்ப்போம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு, இல்லைனா வேறு மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்.
ஓகே, கரெக்டாக மாட்டியாச்சு. இது எம்சியில் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. இதில் வந்து பேட்டரி ப்ளஸ் மைனஸ் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம வெளியே எடுக்கணும். அவ்வளோதான், வேறு முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே செட் பண்ணிடலாம். ஏன்னா ஒயர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஒன்றுமோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, இந்த இடத்துல இடிக்குது. இது வந்து இந்த பேட்டரியில் இடிக்குது. ஸோ இது வந்து நம்ம வேறு இடத்துலாம் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். வேறு வழி இல்லை, இல்லைன்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகாது. ஓகே, வெளியே எடுத்துடலாம். ஸோ இது வந்து இது மேலே ஃபிட் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணியாச்சு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இந்த சார்ஜிங் சாக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது மேலே டபுள் டேப் போட்டு ஒட்டிடலாம். செலக்டிங் பண்ணியாச்சு. இப்போது அவுட்புட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். என்னென்ன போட்ட ஹோல்ஸ் செட்டாக தான் பார்க்கலாம். செட் ஆகலை, லைட்டாக கொஞ்சம் பெருசாக. ஓகே, ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே செலக்டிங் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அதை ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஒர்க்லாம் கம்ப்ளீட்டட். இப்போ ஃபிட் பண்ணி கரெக்டாக இருக்க தான் பார்ப்போம். இந்த அப்படியே க்ளூ போட்டு கொஞ்சம் ஒட்டிப்போம். ஒர்க்லாம் கம்ப்ளீட்டட். இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ஒர்க் ஆகுதானே.
கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. சார்ஜ் போட்டு வைப்போம். குட். இதுமாரி மேலும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கண்டென்ட்டை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. பாய்.